அன்பை தியானிக்கிறோம். நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற சமாதானம் எங்கள் மனதிலே, எங்கள் உள்ளத்திலே உண்டாகட்டும். போதுமானதுக்கும் அதிகமாய் நீர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதில்லை. உம்முடைய அன்பு பூரணமாய் எங்கள் மேல் காட்டப்பட்டிருக்கிறது. உம்முடைய அன்பினாலே எங்களை ஆண்டவரே மூடி மறைத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை எங்கள் இருதயம், இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பி வைப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி வரட்டும். இன்னும் அதிகமாய் உம்மை புரிந்து கொள்ளட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உமது வழிகளை நாங்கள் புரிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமது ஆவியானோர் கையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவுசெய்து உட்காருவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு. ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி
மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தமும் நீரே, அல்பாவும் மேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பாவும் மேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும்
வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. இன்னொரு முறை நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படுவதில்லை. ஆராதனை என்பது தேவனிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கிற நேரம்.
நான் அல்ல ஆண்டவரே, நீர்தான். நான் நினைக்கிறது இல்லை, நீர் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். உம்முடைய சித்தம் செய்யப்படணும் என் வாழ்க்கையில். உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில் வரணும். உண்மையே நான் நம்பியிருக்கிறேன். அதுக்கு தான் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆராதனை செய்யும்போது என் கரங்களை உயர்த்துறோம் என்றால், ஐ சரண்டர் டு யூ. நான் என்னை உம்மிடத்திலே அடிப்பணிகிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் உம்மை விட, உம்மை தவிர, உம்மை விட்டு வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான். என்னால் முடியாதது உம்மால் முடியும், என்னால் செய்ய முடியாததை நீர் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதுக்கு பேர் தான் ஆராதனை. அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோம். அன்று சில மனிதர்கள், ஆபிரகாம், ஆகார், அன்னாள் போன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் கதி என்று சொல்லி அவருக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அவரையே நம்பியிருந்தார்கள். சாத்தியமில்லாததை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சாத்தியமாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, உண்மை தான் நான் நம்பியிருக்கிறேன், உண்மை மாத்திரமே நான் நம்பியிருக்கேன், உண்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையிலே உண்மை விட எதுவும் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த நிலையிலே வருவதுக்கு பேர் தான் ஆராதனை. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை நான் தந்துவிட்டேன். அம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். எம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை
தந்து விட்டே உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயீரெல்லாம் பார்த்துக் கொள்வீர், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். நான் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லாரும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் நீங்க பாடுங்க. கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளேன். இன்னொரு முறை. என்னால் ஒன்றும் என்னை நான் Sing it one more time. என்னால் என்னால் ஒன்றும் கூடாதென்று கர்த்தருக்கு அர்ப்பணித்து பாடுவோம். உம்மை நான் நம்பியுள்ளேன்.
என்னால் ஒன்றும் கூடாதென்று எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இன்னொரு எல்லாம் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் கண்டுவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் கண்டுவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுப்பச் சொல்லுவோம். உம்மையே நான் நம்பியிருக்கிறேனப்பா, உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. நீர்தான் என் நம்பிக்கை. உம்மை நம்பியிருக்கிறவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்வீர். உம்மை நம்பும்போது எங்களுக்கு தருகிற சமாதானம், நீர் எங்களுக்கு தருகிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற சமாதானம், நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்கிற சமாதானம், நீர் எவ்வளவாய் எங்களை அறிந்திருக்கிறீர் என்கிற சமாதானம், நீர் எங்களுக்கு போதுமானவர் என்கிற சமாதானத்தை எங்களுக்கு தாரும். உண்மையே நம்பியிருக்கிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, அவைகளையே நாங்கள் பற்றி கொள்ள, அவைகளின்படி நடக்க, வாழ, அனுபவிக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம். நாம் நம்முடைய மார்க்கத்தை கேள்வி எழுப்பி கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தை கேள்வி எழுப்புவது ரொம்ப நல்லது. ஆனால் அநேக மதங்கள், அநேக கிறிஸ்தவ சரித்திரத்தில் கேள்வி எழுப்பினவர்களை அவர்களை ஒரு எதிர்ப்பாளராகவே பார்த்தார்கள். ரோம கத்தோலிக்கர்கள் நமக்கு வைத்த பெயர் புரொட்டஸ்டன்ட்ஸ். புரொட்டஸ்டன்ட்னா எதிர்ப்பாளர்கள் அப்படின்னே நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்கர்களுக்கே கேத்தலிக்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கே கேத்தலிக்ன்ற அர்த்தம் தெரியாது. இப்போ இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு அவங்களுக்கே பதில் தெரியாது. யாரோ சொன்னாங்க, யாரோ எடுத்து துவங்கி வச்சாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேத்தலிக்னா உலகளாவிய, யூனிவர்சல் அப்படின்னு அர்த்தம். ரோமர்கள் சுவிசேஷத்தை முதல் நூற்றாண்டிலிருந்து ஒரு 300 ஆண்டு வரைக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை பரப்புவதில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஏன்னா உலகத்தை அவர்கள் ஆண்டார்கள். அவர்கள் மூலமாக கடல் வழி பிரயாணங்கள் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. ஆகவே பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. உலகத்தையே ஆண்டவர்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் மூலமாக அப்போது அவர்களுடைய மதத்தை ரொம்ப எல்லாரையும் கட்டாயப்படுத்தி சில நேரங்களில் சிலுவை போர் என்ற பேரில் ஏற்றுக்கொள்ளாதவர்களை கட்டாயமாக தண்டித்து அவர்களை சிறைப்படுத்தி, சில நேரங்களில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கிறிஸ்தவத்தை கொலை மிரட்டல் செய்து தானே திணித்தீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கிறிஸ்தவத்தில் இருக்கு. அவர்கள் நம்மை வைத்த பெயர், அவர்களுடைய நம்பிக்கைகளை கேள்வி எழுப்பின மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் அந்த விசுவாசங்களை, அந்த நம்பிக்கைகளை கேள்வி எழுப்பின போது அதற்கு பெரிய எதிர்ப்பு. ரோம கத்தோலிக்கர்களே பல கிறிஸ்தவர்களை, பல ஊழியர்களை உயிரோடு கொன்றார்கள், அவர்களை தீக்கிரையாக்கினார்கள். இதெல்லாம் சரித்திர உண்மைகள். நமக்கு இதெல்லாம் யாரும் சொன்னது கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவங்க நமக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தான் இப்போதைக்கு பெந்த கோசேக்காரங்கன்னு கூப்பிட்டுக்கிறோம். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பெந்தே கோசா அப்படின்னாரு. கோஸெல்லாம் இல்லைங்க நாங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம அந்த என்ன நமக்கு பேர்
எடுத்துக்கொள்ளுகிறோம், எந்த பின்னணியில் நம்ம இருக்கிறோம்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ரோம விசுவாசம் உலகமெங்கும் பரவியது, ஒரு காலத்தில் சரியான விதத்தில் பரவியது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரொம்ப எதிர்மறையாக இருந்தது, வேதத்துக்கு எதிர்மறையாக இருந்தது. இப்போ வரைக்கும் சில நம்பிக்கைகள் அவர்கள் எதிர்மறையாக தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள், வேதத்துக்கு எதிர்மறையாக. நான் சொல்கிறது நம்மளாம் பண்ணாததை அவங்க பண்ணுறாங்க, நமக்கு எதிராக சிலதை பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. வேதத்தையே திறந்து படித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நம்புகிறது வேதத்துக்கே எதிர்மறையாக இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை தொகுக்கும்பொழுது பல பிரதிகள், பல காப்பீஸ் இருந்தது, பல கடிதங்கள் இருந்தது, பல எழுத்துக்கள் இருந்தது. இவைகள் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து இவைகள்தான் நம் இடத்துல வேதமாக இருக்க வேண்டும் என்று முன் வந்தார்கள் என்றால், இந்த முரண்பாடாக இருக்கிற இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் போதித்த போதனைகளுக்கு எதெல்லாம் முரண்பாடாக இருந்ததோ அவைகளெல்லாம் புறக்கணித்தார்கள். ஸோ நம்முடைய அடிப்படையாக நம்ம கையில் இருக்கிற வேதத்தின் அடிப்படையே இப்படி தான். எதெல்லாம் இயேசுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் எதிர்மறையாக இருக்கிறதோ அவைகளை புறக்கணித்தார்கள். ஸோ நமக்கு புரொட்டஸ்டன் பேர், புறக்கணிப்பாளர்கள் பேர், எதிர்ப்பவர்கள் பேர். நம்ம கூட்டத்திலே கிறிஸ்தவர்கள் அழைத்துக்கொள்கிற நம்ம கூட்டத்திலே ரெண்டு எதிரிகள் இருக்கிறோம். ஒன்று, அவர்கள் தான் சரியாக நம்புகிறார்களாம், நாம் எதிர்ப்பவர்களாம். நீங்களாம் புரொட்டஸ்டன் தானேன்னுவாங்க. இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சவங்க கூட புரொட்டஸ்டன்னா அர்த்தம் தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க. புரொட்டஸ்டன்னா என்ன, நம்ம மேலே வச்ச ஒரு பழி, நீங்கள் எதிர்க்கிறவர்கள் அப்படின்னு. ஏன்னா கேள்வி கேட்டால் எதிர்க்கிறோன்னு சொல்லி அன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அனுமதிக்கப்படலை. ராட்மன் வில்லியம்ஸ் அப்படின்றவர் 19ஆவது நூற்றாண்டில் அவர் ஒரு பெரிய பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் அவர் ஒரு பெரிய போதகர். அவர் சிஸ்டமேட்டிக் தியாலஜி ஆர் ரினியூவல் தியாலஜி, புதுப்பிக்கப்பட்ட இறையியல், கடவுளை பற்றிய கேள்விகளுக்கான பதில்களை ஒரு 3 வால்யூம் எழுதினார் பாருங்க. காசெல்லாம் சேர்த்து வச்சு அமெரிக்காவில், இங்கே கிடைக்கல அந்த புத்தகம், அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட காசை அனுப்பி எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சார் பாருங்க. நான் கல்லூரியில் படிக்கும் போது அந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு கட்டாயமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு போதகராக இருக்கிறவர் அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ராட்மன் வில்லியம்ஸ் எழுதிய ரினியூவல் தியாலஜி, இறையியல் கேள்விகளுக்கு, கடவுளை பற்றிய கேள்விகளுக்கான பதில்கள். அப்போது தைரியமாக எழுதினார். ஏன்னா பெந்தகோஸ்தேக்காரங்க கூட பதில் சொல்ல மாட்டாங்க, சில கேள்விகளுக்கு அவங்க கூட பதில் சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சபையில் ஒரு பையன் பாஸ்டர் பிரசங்கத்தில் ஏதோ சூழ்நிலையில் இப்படி சொல்லிட்டார். யாருக்குன்னா எதுனா கேள்வி இருக்கா, இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் அடிக்கடி கேட்பாங்க பாருங்கள், எனி கொஸ்டின்ஸ்ன உடனே நம்ம ஆளுங்க கேள்வி இல்லாமல்லாம் உட்காந்துல, கேள்வி கேட்டால் இதுக்கு வம்பாயிட போகுது, அதனால் கேள்வி கேட்கறது கிடையாது. கேள்வி கேட்காம என்ன பண்ணிடுவாங்க, நோ சார்ன்றுவாங்க. ஒரு பையன் சபையில் பாஸ்டர் ஏதாவது கேள்வி இருந்தால், யாருமா கேள்வி இருக்கா அப்படின்ட்டாரு, கான்ஃபிடெண்ட்டாக கேட்டார், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் எழுந்து, ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு நம்புறேங்க, போகும்போது நீயும் உங்கள் அம்மாவும் என்னை பார்த்துட்டு போங்கன்னு இருக்காரு. முடிஞ்சு போகும்போது அவனுக்கு என்ன கேள்வி என்ன பதில்னு கூட சொல்லலை. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? அப்படி தான் நம்ம கூட பாருங்க, பிள்ளைங்க பைக்கில் போகும்போதோ வண்டியில் போகும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் கேள்வி மேலே கேள்வி கேட்கும். இது எப்படி வந்துச்சு, இது ஏன், இது எதுக்கு, ஒரு 4 கேள்வி 5 கேள்வி வரையும் பதில் போவோம். அதுக்கப்புறமா வாய மூடுறியா இல்லையா. ஸோ கேள்வியெல்லாம் இப்படியே அடக்கி வச்சிட்டோம், கேள்வி கேட்காமையே. நம்ம பிற மதத்தை பற்றி கேள்வி கேட்க தேவையில்லை, நாம் விசுவாசிக்கிறதையாவது கேள்வி எழுப்பணுமே. அப்போ வேதத்தினுடைய நம்பகத்தன்மையின் மேலே ஒரு கேள்வி, இதை நான் ஏன் நம்பணும், இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா, இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் இதற்கு பின்ன இருக்கிற அதிகாரம் என்ன, யார் இதை சொல்கிறது, ஏதோ மனுஷன் சொல்லி வச்சுட்டு போனானா, இல்லை யார் இதுக்கு பின்ன நிற்கிறது, நான் இதெல்லாம் கீழ்ப்படியணும் இதெல்லாம் கடைப்பிடிக்கணுன்றதுக்கு எனக்கு ஏன் அந்த அத்தியாவசியம் இருக்கிறது, ஏன் அந்த நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது, நான் கீழ்ப்படியணுமா, இதுக்கெல்லாம் இதன்படிலாம் நான் நடக்கணுமா, இதன்படி என் வாழ்க்கையை நான் நடத்தணுமா, அப்படின்னா இதுக்கு பின்ன யார் இருக்கா,
யார் அவர், ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அப்போ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த கேள்விகளை எல்லாம் புரிந்து கொள்கிற வேலையில் கடந்த ஒரு 4 வாரங்கமாக நம்ம பார்த்துட்டு வரோம். 3 விஷயங்களை நான் அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் வேதத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா, இயேசு முக்கியப்படுத்தினார், அதனால தான் நாம் முக்கியப்படுத்துகிறோம். வேதத்தை இயேசு முக்கியப்படுத்தினார். போன வாரம் கூட சொன்னேன், கேள்வி என்பது இந்த வேதத்தினுடைய நம்பகத்தன்மை கேள்வியாக இல்லை. முதல் நூற்றாண்டில் கேள்வி என்பது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு அவர் யார், அவர் கடவுளா? ஸோ வேதத்தை எழுதிய புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அதிகமாய் முன்வைத்தது இயேசுவை யார் என்று நாம் விசுவாசிக்கிறோம், இயேசுவை யாருன்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் முதன்மையாக வைக்கப்பட்ட கேள்வி. இயேசு யாருன்னு நம்பிட்டா அப்புறம் அவர் எதை முக்கியப்படுத்தினாரோ அதை முக்கியப்படுத்தலாம். ஆனால் இயேசு யாருன்ற கேள்விக்கு பதில் தெரியலன்னா அப்போ அவர் முக்கியப்படுத்துறது எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை. அப்போ இயேசு முக்கியப்படுத்தினார். என்ன முக்கியப்படுத்தினார்? வேதத்தை. அப்போ அவர் கடவுளா அப்படின்றத அதுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அந்த கேள்விக்கு அவரை ஏன் நம்ம கடவுளாக பார்க்குறோம், அவர் கடவுள் என்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கா, அவர் கடவுள் என்பதை நிரூபித்திருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் போன செய்திகளில் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயத்தில் 3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதிலும் இதன் கீழே சொல்ல விரும்புகிறேன். இயேசு வேதத்தை முக்கியப்படுத்தின அதனால தான் நாம் வேதத்து வசனங்களை முக்கியப்படுத்துகிறோம். அது போதிக்க போது போய் கேட்குறோம், அதை வாசிக்கிறோம், அதை நம்ம எல்லாருடைய வார்த்தையை விட முக்கியமாக கருதுகிறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இயேசு வேதத்தை தீர்க்கமானது என்று நம்பினார். வேத வசனம்தான் தீர்க்கமானது. Jesus believed that the scripture is decisive and binding. இவைகள் இந்த வேத வசனங்கள், இந்த வசனங்கள் மேலே, எழுதப்பட்ட வேத வசனங்கள் மேலே இயேசுக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இவைகள் சொல்வது அதிகாரப்பூர்வமானது, இவைகளை மீற வேண்டியதில்லை, இவைகளை மீறக்கூடாது, இவைகள் போதுமானது, இவைகளே தீர்க்கமானது. ஒரு பிரச்சனைக்கு இதை வச்சே தீர்த்துக்கலான்றார். அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலேன், டக்குன்னு பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்து கொஞ்சம் படிக்க பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா ஒருத்தன் அந்த மாதிரி தான் படித்தானா பாருங்கள். திடீர்னு காலையில் எழுந்து பாஸ்டர் சொல்லியிருக்காரு பைபிளை திறந்து படினோன்னு அவன் என்ன நினச்சிட்டான், எப்படி திறந்து படிக்கிறது, ஆர்வமாக எடுத்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். அப்படி படிக்கலை. அவர் என்ன அப்படின்னு எடுத்துருக்கிறான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு இருந்துருக்குது. ஐயோ என்னடா இப்படி இருக்குதுன்ட்டு மூடிட்டு திரும்பவும் இப்படி எடுத்து பார்த்துருக்குறான், நீயும் அப்படியே செய்யின்னு இருந்துருக்குது. அதனால் நம்ம பைபிளை ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு படிக்கிற விஷயம் இல்லை, ஏதோ சும்மா எதையோ சும்மா படிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் இது சொல்லுகிறதை நாம் கடைப்பிடிப்பதற்கு நமக்கான தருணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நீங்கள் சந்திக்கிற ஒரு சவாலான காரியத்தை வேதத்திலிருந்து பதிலை தேடி அந்த பதிலை உங்கள் நம்பிக்கையாக, அந்த பதிலை உங்கள் செயல்பாடாக, ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக, ஒரு நடைமுறை பயன்பாட்டில் போட்டு பாருங்கள். ஆயிரக்கணக்கானவைகள் இருக்குது. ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நெருக்கிக்கிட்டு, உங்களை ரொம்ப நொந்து போக பண்ணிவிட்டு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற அந்த சொதப்பல்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், இதையெல்லாம் இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது? ஏன்னா இயேசு தீர்க்கமாக அவர் அதை முடிவாக பார்த்தார். அதில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம், பிசாசு இயேசுவை சோதித்த வேத பகுதி அது. அந்த இடத்துல இயேசு வேத வசனத்தை தீர்க்கமாக முன்வைக்கிறார்.
அப்பொழுது இயேசு, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு கிட்ட பேசுறாரு, எழுதியிருக்கிற வார்த்தையை சுட்டி காட்டுறாரு. கேள்வி என்ன? நீர் தேவனுடைய குமாரன் தானா? இதுதான் கேள்வி. அன்னைக்கு கேள்வி இஸ்ரவேலர்களுக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உன்னை எப்படி நாங்கள் கடவுளாக பார்க்கறது? ஸோ புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் அதுதான் வரும். அவர் தேவனுடைய குமாரன் வந்துட்டா அப்போது ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டியது இருக்குது. அவருடைய போதனைகளை ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. அவருடைய ஊழியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் சிலுவையில் மரித்ததை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் செய்த அந்த ஊழியத்தை அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் அந்த 40 நாள் என்ன முயற்சி செய்தார் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லிய வார்த்தைகள், நான் திரும்ப வருவேன் என்று சொன்ன வார்த்தைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் அவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் முக்கியப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீ தேவனுடைய குமாரன் என்ற ஒரு கன்விக்ஷன், ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அவர் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால், இவ்வளோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தின் மேலேயும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னா நம்ம எதையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை, நம்ம போயிட்டுருக்கலாம், நம்ம பாதையை நோக்கி போயிட்டுருக்கலாம். அவர் தேவனுடைய குமாரன் வந்துட்டா பைபிள் முதற்கொண்டு, சபை முதற்கொண்டு, அவர் செய்த ஊழியம் முதற்கொண்டு, அவர் போதனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டுருது. அவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னா, அதை நம்ம நம்பலை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம், என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கலாம். அவர் தேவனுடைய குமாரன் என்பது அவ்வளோ டிசிசிவ் மேட்டராக இருக்குது, அவ்வளோ முக்கியமான காரியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையே ஒரு திருப்பி வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுறது. அப்போ சாத்தானுக்கும் அதான் கேள்வி, பிசாசுக்கும் அதான் கேள்வி, இஸ்ரவேலர்களுக்கும் அதான் கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனால் விஷயம் என்னன்னு பாருங்களேன். நான் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்ல விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது இந்த கான்டெக்சுவல் மீனிங்கை முதல்ல பார்க்கணும். பின்னணி, இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கணும். அப்பொழுது இயேசு, அப்பொழுது இயேசுனா நமக்காக தான் இந்த நம்பர்லாம் போட்டிருக்கிறாங்க, ஏன்னா சொன்ன உடனே எடுக்கிறதுக்காக. ஆனால் அப்பொழுதுனா அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்ததோடு சம்பந்தப்படுத்தியது பேசுகிறார். அப்பொழுதுனா என்ன? அவர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்கிறான். அவர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இருக்கிற வேலையில் வானம் அவருக்கு நேராக திறக்கப்படுகிறது. 15வது வசனம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு சத்தம் அவரை நோக்கி பரலோகத்திலிருந்து வருது. இந்த சத்தம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே நினச்சிக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருந்துட்டார். சிலர்லாம் எதனா துக்கமான வார்த்தைகளை கேட்டு வீட்டை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க, ஊரை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. எங்கன்னா போய் தனியாக உட்காந்துட்டு கிடப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்ட அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே ஒருத்தர் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாரு, இரவும் பகலும் 40 நாள் சாப்பாடை கூட மறந்துட்டார். ஒரு மனுஷன் 3-7 நாள் வரைக்கும் சாப்பிட்லன்னா அவன் அதற்கு பிறகு மரணத்தை நோக்கி பிரயாணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 நாளுக்கு அப்புறமாவே சிலருடைய உடம்பு ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா நம்ம பிரயாணம் பண்ணுறோம், டெஸ்டினேஷனை மாற்றிக்கிறோம், சாவை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். 7 நாள் தாண்டிடுச்சுன்னா ஆன் த வே தான், எங்கேயும் நிறுத்த முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால தான் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சாப்பிட சொல்லணும் பாருங்கள்.
சிலருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு காட்டணும். எனக்கு இப்போ கூகுள் ரொம்ப உதவி செய்யுது. சர்ச் இன்ஜின்லாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு சாப்பிடாதனால் வருகிற பிரச்சனை என்ன அப்படின்னு வீடியோலாம் போட்டு எல்லாம் போட்டு காட்டணும். இல்லையா ஏதோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். இந்த டிபி ஹாஸ்பிட்டலாக இருக்குது பாருங்கள், ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா வெள்ளம் படுத்து கிடப்பாங்க. ஒழுங்காக சாப்பிடாதவங்க தான் இப்படி படுத்து கிடக்குறாங்கன்றதான் உங்களுக்கு காட்டுங்க. பீன்ஸை ஒதுக்கி வச்சவங்க, கேரட்டை ஒதுக்கி வச்சவங்க, காய்கறிகளெல்லாம் தூரமாக ஒதுக்கி வச்சவங்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டவங்க, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் ஒரு மாதிரி நிற்கிறதும் ஒரு மாதிரி கிடக்கிறதும் எல்லாம் அந்த காய்கறிகள் நம்மை பார்த்து சிரிக்கும். என்னை ஒதுக்கணும் இல்லை, அதால் வந்த வேணை தான் இது. என்னை வேணான்னு நீ சொன்னல, அதான் இப்போ உனக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஒரு ஜுரம் வரட்டும் வச்சு செய்யும் பாருங்க அவங்கள. ஏன் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கான உணவை சாப்பிட்றதில்ல, சத்தான உணவுகளை சாப்பிட்றதில்ல. டேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சி சாப்பிட்றோமே தவிர நல்ல உடம்புக்கு திடகாத்திரமான உணவுகளை சாப்பிட்றதில்ல. அப்படியே பழம், ஆப்பிள் எதனா வாங்கிட்டு போய் கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறதோடு அவ்வளோதான். சிலர் இதை விட மோசம். சிலர் பாருங்க, ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க, அதில் மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த டப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இதெல்லாம் ஹெல்த்து சம்பந்தமானது, இதை நம்ம தொடர்ந்து வாங்கி சாப்பிட்ணுலாம் நினைக்கிறது இல்லை. மிளகாத்தூள், உப்பு, கடலாம் போட்டு வச்சுக்கிறது. சத்தா பார்க்குறதே இல்லை பாருங்க. 7 நாளுக்கு அப்புறம் உங்கள் உடலுக்கு சரியான உணவு போகாத போதே, சத்தான உணவு போகாத போதே மரணத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். ஒருத்தர் 40 நாள் சாப்பிடல. இப்போ சோதனை என்னென்னா, அவன் இந்த 40 நாள் நீர் சாப்பிட்லையே, உம்மை கடவுள் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரே, பசியில் வாட்டுறாரே, நீர் தேவனுடைய குமாரன் நினைக்கிறீரா? அவருக்குள்ளவே சந்தேகத்தை கொண்டு வரான். இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை சந்தேகப்படுத்துகிற விதத்தில், இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி கடைசியில் புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்லி பறித்து சாப்பிட்ற அளவுக்கு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை மாற்றினது போல் இப்போ இயேசுவை காட்டி சொல்கிறான். பாறையாக இருக்குது, கல்லுகள் மட்டும்தான் இருக்குது, உன் கண்ணு முன்னே வெறும் கல் மட்டும்தான் இருக்குது, உன் முன்ன ஒன்றும் கிடையாது, உன் வாழ்க்கை எப்படி கிடக்குது பாரு. 40 நாளில் பசியில் வாட்டுற அளவுக்கு உங்ககிட்ட எதையோ பொய்ய சொல்லிட்டார் அவர். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ பொய்ய சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு நீ 40 நாள் சாப்பிடாம இருப்பியா? நம்ம ஆளுங்க கிறிஸ்தவங்க வேற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணிட்டோம். ஏசு 40 நாள் சாப்பிடாம இருந்தார், அதனால நான் 40 நாள் சாப்பிடாம இருப்பேன். 40 நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறீங்க? 40 நாள் சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறீங்க? 40 நாள் சாப்பிடாமலாம் ஒன்றும் இருக்க வேண்டியதில்லை பாருங்க. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, நான் 40 நாள் சாப்பிடாம அடிக்கடி வருஷத்துக்கு பல முறை நான் 40 நாள் சாப்பிடாம இருப்பேன், ஆனால் நல்லா குண்டா நல்லா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, எப்படி நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க? ஒழுங்காக சாப்பிடல, கேஸ் போய் உள்ளே உட்காந்துக்கும், அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கணும். இவர் தண்ணியும் குடிக்கல. ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு தான் நம்மளே சாப்பிட்றோம் வீட்டில். சில நேரத்தில் காலையில் எழுந்த உடனே சில வேலையில் ஈடுபடும் போது சிலர்லாம் பாருங்கள் 11 மணிக்கு தான் பல்லே தேய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றது முக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த வேலையில் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. சிலர்லாம் கோச்சிக்கிட்டு சாப்பிடாமலாம் இருந்துருக்குறாங்க. ஏன்னா யாரோ சொன்னது அவங்க மனசில் உட்காந்துட்டு இருக்குது, அதுவே தியானமாக இருக்குது, அதனால் சாப்பிடாமலாம் இருந்துருக்குறாங்க பாருங்கள். நான்லாம் கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன் நிறைய நேரத்தில். எல்லோரும் தூங்கிட்ட பிறகு போய் உள்ளே போய் ஸ்டவ் அடுப்பில் போய் எதாவது இருக்குதா பார்த்தா, அடுப்பறையில் போய் எதாவது இருக்குது பார்த்தா எல்லாம் கழுவி சுத்தமாக்கி வச்சு படுத்திருப்பாங்க. ஏமாந்துட்டு போயிருக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, கோச்சிக்கிட்டாரு சாப்பிட மாட்டார், ரோசக்காருன்னு நினச்சிட்டாங்க. ரோசக்காரெலாம் கிடையாது, வயிறு கிள்ளுது. நிறைய பேருக்கு கோபத்தில் சாப்பிடாமலாம் இருந்திருக்கிறோம். இங்கே ஒருத்தர் 40 நாள் ஒரு அன்பின் வார்த்தைகளை கேட்டு சாப்பிடாமல் இருந்துட்டார். அது அவருக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, 2 கேள்வி கேட்குறான். ஒரு கேள்வி என்னென்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். முன்னாடி நடந்தது என்னென்னா, தேவனுடைய குமாரன்ற கேள்விக்கான பதில் இல்லை, நீர் என் நேசகுமாரன் என்பதற்கான பதில். கடவுள் அவரை பார்த்து சொல்கிறாரு, நீர் என் நேசகுமாரன். இன்னும் ஒரு ஊழியத்தையும் செய்யலை, பூமிக்கு வந்துட்டார். ஒரு தச்சனா ரொம்ப காலமாக வாழ்ந்துருக்கிறாரு. இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, இப்போ ஆரம்பிக்க போகிறாரு.
கடவுள் அவரை பார்த்து சொல்கிறார், நீ எதையும் செய்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னுடைய நேசகுமாரனாக இருக்கிற. இது எவ்வளோ தெம்பை கொடுக்கும், அடுத்து அவர் செய்ய போகிறதெல்லாம் எவ்வளோ உற்சாகமாக செய்ய முடியும். அப்போ நான் நிரூபிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தோணுனா அப்போ அவருக்கு எவ்வளோ மனசுக்கு சமாதானமாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம நல்லவங்க மற்றவங்களுடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு, அவங்க அன்பை பெற்றுக்கிறதுக்கு நம்ம பாதி ஆயுள் காலத்தையே வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருடைய அன்பு அப்போ கூட கிடைக்க மாட்டுது, அப்போ கூட நம்மளை நம்ப மாட்டாங்க. நிரூபிக்கும் பிரயோஜனம் கிடையாது, நம்முடைய அன்பை புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் கிடையாது. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்மை அன்பு கூறுகிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு மாறவே இல்லை, அந்த அன்பு மாறப்போகிறதே இல்லை. நீங்கள் ஒன்றை செஞ்சதுனால அந்த அன்பு அதிகரிக்க போகிறதும் இல்லை, நீங்கள் ஒன்றை செய்யாததுனால அந்த அன்பு குறைய போகிறதும் இல்லை. இப்போ இயேசுக்கு அப்படி தான் சொல்கிறார், நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன். இந்த கேள்வியை, இந்த சத்தம் அவருக்கு பசியை விட, தாகத்தை விட ரொம்ப போதுமானதாய் இருக்கிறது. 40 நாள் வனாந்திரத்துக்கு போயிட்டார். பிசாசு அவரை பார்த்து சொல்கிறான், மத்தேயு 4:1-4-3, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். நான் சொல்கிறேன், இந்த வேத பகுதியின் அடிப்படையில் இயேசு தேவனுடைய குமாரன் தானான்ற கேள்வி எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் இந்த வேதத்தின் அடிப்படையில் இயேசு தேவனுடைய குமாரன்றது பொய். இயேசு தேவனுடைய குமாரன் கிடையாது. இந்த வேத பகுதியின் அடிப்படையில் இயேசு தேவனுடைய நேச குமாரன். ஏன்னா அந்த அன்பை மறைக்க பார்க்குறான். நேசகுமாரன், நேசம் வச்சிருந்தா உன்னை இந்த மாதிரி தவிக்க விட்டுருப்பாரா? நேசம் வச்சிருந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருப்பாரா? நேசம் வச்சிருந்தா இவ்வளோ கஷ்டத்தில் உன்னை நிறுத்தியிருப்பாரா? நேசம் வச்சிருந்தா உனக்கு இப்படி வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல், பணம் இல்லாமல் உன்னை இப்படி நிற்க வச்சிருப்பாரா? அப்படிதான் காட்டுறான். கல்லுகள் தான் இன்னைக்கு உனக்கு அப்பம். கல்லு தான். கொஞ்சம் ஒரு இயற்கையான மனுஷன் கல்லை அப்பமாக்கி சாப்பிட முடியுமா? ஒரு சாதாரணமான மனுஷன் அப்பமாக்க முடியுமா? ஆனால் இவரால் முடியும். ஆனால் அவன் என்ன சொல்ல வரானா, அவருடைய அன்பின் மேலே, அந்த நேசத்தின் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துறது தான் இப்போ வேலை. ஏன்னா அந்த நேசகுமாரன்றதை மறைச்சிட்டு நீ தேவனுடைய குமாரன்றதை பற்றி பேசுகிறான். அடுத்து கல்லுகளை அவருக்கு காண்பிக்கிறான். கரடு முரடான மனாந்திரத்தை சுட்டி காட்டி, பாரு உன்னுடைய உணவுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாரு, போராட வேண்டியதாக இருக்குது பாருன்னு சொல்லி ஒரு மிதமான கடினமான சூழலை சுட்டி காட்டி வாழ்க்கையின் மேலே வெறுப்பையும் கஷ்டத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இந்த சமயத்தில் தான் இயேசு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை சுட்டி காட்டுறார். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வரும்பொழுது அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை இங்கே சுட்டி காட்டுறார். ஸோ இயேசு எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் தான் பிசாசை எதிர்த்து நிற்க தீர்வு அப்படின்றதுல ரொம்ப இதாக இருக்கார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பட்டயம் போல இருக்குதான் அது. பட்டயம், ஆவியின் பட்டயம். வீழ்த்துவதற்கு, நம்முடைய சத்துருவை வீழ்த்துவதற்கு ஒரு பட்டயம் போல அது நமக்கு உதவி செய்தான். இயேசு அது பட்டயத்தை தான் எடுத்துக்கிட்டு இப்போ பேசுகிறார். அப்போ கூட என்னத்தை பேசுகிறார் பாருங்களேன். அவர் எழுதியிருக்கிறத தான் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. ஸோ இந்த அப்பம் மனுஷனுடைய உடலுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறது, ஒரு உயிரை கொடுக்குது, ஒரு வாழ்வை சஸ்டெயின் பண்ணுது, சரீர பிரகாரமான வாழ்வை தலைக்க செய்யுது. உணவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது பாருங்க. இப்போ பசிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு உடல் அவ்வளோ தெம்படையுது. நல்ல உணவு உடலை ஆரோக்கியமாக்குறது. ஸோ இவ்வளோ வேலையை இந்த உணவு பண்ணுது பாருங்க. அப்போ இந்த உணவை நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இப்போது இருக்கிற சூழ்நிலையை சுட்டி காட்டி, 40 நாள் பசியாக இருக்கிறத சுட்டி காட்டி, என் வாழ்க்கையே கடவுளுடைய அன்புக்குள்ளே இல்லை, என் வாழ்க்கையை கடவுள் இப்படி ஆக்கிட்டாருன்னு என்னை புலம்ப சொல்கிறியா? இந்த அப்பத்தை வச்சு, இந்த சாப்பாடை வச்சு என் வாழ்க்கையை கவிழ்த்து போடலான்னு நினைக்காத. இன்னைக்கு நான் பசியாக இருக்கிறத வச்சு கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு என்ற நிலைமையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தாத. அவர் வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, அது பாருங்க, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ அன்பை கொச்சப்படுத்த ட்ரை பண்ணுற, ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்ததுனால கடவுள் உன்னை நேசிக்கலை, நேசகுமாரன்றது
நினைக்கிறியா? நம்புறியா? அந்த அன்பு இருந்திருந்தா உன்னை இப்படி பட்டினிலையும் பசியிலையும் நிறுத்தியிருப்பாரா? உன்னை நேசகுமாரன் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சுட்டி காட்ட ட்ரை பண்ணுறான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் ஆகிருக்காரு. அவர் அங்கே சொன்னாரே, அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்துல சொன்னாரே, நீர் என் நேசகுமாரன் என்று அவர் சொன்னாரே, அதை எண்ணி பார்த்து சொல்லுகிறார், அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைக்கிறேன். இந்த 40 நாள் உணவு தராத ஒரு சக்தி, ஒரு பலன், ஒரு தைரியம், வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திட நம்பிக்கை எனக்கு இந்த உணவுலாம் உடலுக்கு கொடுக்கிற உற்சாகத்தை விட அவர் வாயிலிருந்து வந்த நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகள் எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த 40 நாள் இல்லை, எத்தனை 40 நாள் என்னால் உணவு இல்லாமல் இருக்க முடியும்? என்னால் எவ்வளோ கடுமையான சூழ்நிலைகளையும் கடந்து போக முடியும்? கற்பாறை போன்ற நிலைமைக்குள்ளே என்னை கொண்டு போய் விட்டால் கூட, வனாந்திரத்தில் என்னை கடைசி வரைக்கும் நிறுத்தினா கூட, அவர் அன்பிலே எனக்கு சந்தேகம் இல்லை. அந்த அன்புல எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த அன்பை நான் குறைச்சி மதிக்கவே மாட்டேன். என்னை அவர் நேசிக்கிறார் என்பதில் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் பிழைத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறேன். அதை தான் பேசுகிறார். இதுதான் பின்னணி. ஆனால் எனக்கு என்ன நம்ம ஆரம்பித்தோன்னா, வார்த்தை எழுதப்பட்ட வசனத்தின் மேல் இயேசு காட்டின அந்த தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு, 5வது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சாத்தான் சொல்றான், பிசாசு சொல்றான். இப்போ என்னன்னா, இயேசு எழுதியிருக்கிறதே சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், இப்படி கூட எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போது ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பிசாசு கூட பைபிள் படிப்பான். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு பைபிள் படித்து வச்சிருக்கிறான். அவன் கரெக்டாக கோட் பண்ணுறான். இங்கேருந்து குதியும், தேவ தூதர்கள் வந்து உம்மை காப்பாற்றுறாங்களான்னு செக் பண்ணி பாரும் அப்படின்றான். பாருங்க, சும்மா நம்ம கண்ட மணிக்கு கண்டதெல்லாம் செய்ய முடியாது. பவுல் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டுருக்கார், படகுல கப்பலில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு பெரும் புயல் அடிக்குது, கப்பல் நிலை தடுமாறி நிற்குது. கஷ்டப்பட்டு கடைசி கரை இறங்குறாங்க. இறங்கி குளிர் காயறதுக்காக விறகுகள்லாம் பொறுக்கி கொட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போஸ்தலரில் இதை வாசிக்கலாம். விறகெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒருத்தர் தங்கள் கண்களில் பட்ட விறகெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ பவுல் போய் ஒரு விறகுல கை வைக்கிறார். ஒரு விஷ பாம்பு அவரை கடிச்சிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் ஏதோ குற்றம் பண்ணியிருக்கிறான், கடவுள் குற்றம் பண்ணியிருக்கா, அதான் கடவுள் வந்து இப்படி இவனுக்கு தண்டிக்கிறாருன்னு சொல்லிட்டான். ஆனால் பல பேர் இவன் செத்துருவான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. எப்போ சாவான் அப்படின்னு. கடைசி வரைக்கும் இவன் சாகவே இல்லை. சிலர்லாம் இந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. நான் அங்கே விரும்பலை, இருந்தாலும் வாசிக்கிறேன், நீங்கள் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கங்க. 17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் மேலே அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? 18, சர்ப்பங்களை எடுப்பார்கள். நடந்துச்சா பவுல் வந்து சர்ப்பங்களை கையில் கடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கு, உதறார் அவர். அப்போ சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா எடுத்துருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான 18, சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, விஷம் குடித்தா அவங்கள சேதப்படுத்தாது. ஏன்னா இந்த ஊழியம் செய்யறதுக்காக தேசமாக போனவங்களை எப்படி கொல்லலான்னு பார்த்து உணவு மூலமாக அவர்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. விஷத்தெல்லாம் கலந்து கொடுத்து அவர்களை கொல்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நிறைய பேர் தப்பிச்சு பழிச்சு ஊழியெல்லாம் செஞ்சாங்க, நிறைய பேர் செஞ்சாங்க. ஸோ இப்போ இதை நம்பிட்டு நான் சோதனை செய்கிறேன், விஷத்தை குடிச்சிக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தில் சொல்லியிருக்கேன், அவரை விசுவாசிக்கிறவர்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க சில பேர். அதை தான் பிசாசும் சொல்கிறான், ட்ரை பண்ணி பார்க்குறியா? வேதத்தில் சொல்லியிருக்கு, மேலே இருந்து குதி, தேவ தூதர்கள் வந்து உன் பாதம் கல்லில் படாத அளவுக்கு தூக்கி சுமந்து போவாங்க.
அப்படின்னு இயேசுகிட்ட சுட்டிக்காடு. எனக்கும் ஞாபகம் இருக்குது, ஒருத்தங்க பாருங்க, அவங்களுக்கு வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைன்னா வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கழுவ வச்சிருக்கிற ஆசிட் எடுத்து குடிச்சிருவாங்க. ஒரு முறை இல்லைங்க, 2 முறை குடிச்சிருக்காங்க. எல்னி நினச்சிட்டாங்களான்னு தெரில. அவங்களுக்கு பிரச்சனைனா சரி கொஞ்சம் தூரத்தில் போய் கொஞ்சம் தனிமையாக இருந்து சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் சரியாகும். நம்ம அப்படி கொடுக்கறது கிடையாது. இப்போவே அப்படின்னு நம்ம நிற்கிறோம், இப்போவே தீர்வு வேணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா அவரவருடைய தவறை உணர்ந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். நிறைய பேர் அப்படி செய்கிறது கிடையாது. சண்டை இப்போவே பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ சில பதிலெலாம் சீக்கிரம் கிடைக்காது. ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், எனக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே, இப்போவே தாரும் ஆண்டவரேன்னாங்களாம். பொறுமையை வாங்கிக்கிறதுக்கு கூட பொறுமை இல்லை. அதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. கடவுள் தான் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உன்னை ஒன்றும் பண்ணாது, சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. நடந்திருக்கு. அந்த அம்மா 2 முறை குடிச்சும் உயிர் பிழைச்சி நல்லா இருக்கிறாங்க. சொன்னேன் நான், தவறி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிடாதீங்க. எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாளில் பிசாசு இயேசுவை நீர் செய்யும் அப்படின்றான். கண்டிப்பாக தேவ தூதர்கள் வருவாங்க. கல்லுகள் அவர் அப்பமாகும்படி சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்தான் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்றதுக்கு அவருக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அதே மாதிரி தூதர்கள் கட்டளையிடுவார்ன்ற வார்த்தையை இயேசுக்காக தேவன் நிச்சயமா அதை அனுப்பி செய்திருப்பார். ஆனால் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 7வது வசனம், மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. ஸோ எழுதியிருக்கிறத வச்சு தான் சண்டையே நடக்குது. கவனிச்சிங்களா? இப்போ இயேசு பிசாசை எழுத்து நிற்கிறதே எழுதியிருக்கிற வசனம் தான். இவர் எழுதியிருக்கிற வசனத்தை தான் நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் எழுதியிருக்கிற வசனத்தை கொண்டே வரான். 8, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இவர் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிற வசனத்தை தன் வாழ்க்கையின் கருத்தாக, அதுதான் தன் வாழ்க்கையிலே சந்திக்கிற சவால்களை, பிசாசை, சூழ்நிலைகளை, பொய்களை எதிர்க்கிறதுக்கு வேத வசனத்தை விட ஒரு தீர்க்கமானது எதுவும் தேவையில்லை. வேத வசனம் ஒன்றே போதுமானது. இருக்கிறதுலே மோசமானவன் பிசாசு, அவனை கூட ஜெயிப்பதற்கு வேத வசனம் ஒன்றே நமக்கு போதும் என்ற ஒரு காரியத்தை இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறார், ஒரு மாதிரியாக காண்பித்திருக்கிறார். இப்போ அதைத்தான் நம்ம வேதத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். 11, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இவர் வசனத்தில் உறுதியாக இருக்கிறாரு, எழுதப்பட்ட வார்த்தையில் இவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகிறான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நான் சொன்னேன், இந்த வாரம் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சவாலான காரியத்துக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உறுதியாக நம்பி பற்றி கொள்ளுங்கள். வேத வசனத்தை விட வேற யாருடைய ஒப்பீனியனும் வேற எந்த கருத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த விஷயத்தை குறித்து, நீங்கள் சந்திக்கிற அந்த விஷயத்தை குறித்து, அந்த கேள்வியை குறித்து, அந்த சோதனையை குறித்து, அந்த பயத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதையே உறுதியாய் பிடித்து கொள்ள இந்த வாரம் பயிற்சியில் போடுங்கள். இரண்டாவது, ஏன் வேதத்தை இயேசு முக்கியப்படுத்தினது போல நாம் முக்கியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்றால், இயேசு ஒரு காரியத்தை ரொம்ப நம்பினார். இப்போ என்னென்னா, பழைய ஏற்பாடு இயேசு வர்றதுக்கு 200 ஆண்டுக்கு முன்பாக தொகுக்கப்பட்டது, கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. 72 ஸ்காலர்ஸ் போய் வேத வசனங்களை குறித்த பழைய ஏற்பாட்டை முற்றிலும் முழுமையுமாக
தொகுத்து விட்டார்கள். 200 ஆண்டுக்கு பிறகு இயேசு வருகிறார். அவர் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு, நீங்கள் செஞ்சதே தப்பு, உங்களுடைய சொந்த சுய எண்ணத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் இதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லாமல் அந்த எழுதிய வார்த்தைகள் மேலே அவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சார். இப்போ அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் இப்போ அவர்களுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாடாக மாறப்போகிறது. அதுவும் 375 ஆண்டுகளுக்கு பிறகு, 367 ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுது புதிய ஏற்பாடாக. இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா சபைகளும் எல்லா விசுவாச மக்களும் அங்கீகரித்து கொண்டார்கள். இதுதான் நமக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள். இவங்க புதிய ஏற்பாடுன்னு சொன்னதை ஏன் நாம் அதை நிராகரிக்கக்கூடாது? ஏன் நிராகரிக்க முடியல அப்படின்னா, இந்த 12 அப்போஸ்தலர்களும், குறிப்பாக யூதாஸுக்கு பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல வந்து 12 சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். யூதாஸ் விட்டுட்டு போன இடத்த பவுல் வந்து நிரப்பி இந்த ஊழியத்தை செய்து அற்புதமாக இந்த விஷயங்களை செய்கிறார்கள், போதிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். இவைகளை நமக்கு புதிய ஏற்பாடாக கொடுக்கிறார்கள். இவர்கள் எழுதியதை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்தா நமக்கு அங்கேயும் ஒரு பெரிய நிர்பந்தத்தில் நிறுத்தப்படுகிறோம். நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்கக்கூட முடியாத அளவுக்கு நிறுத்தப்படுறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களை பற்றி இயேசு இப்படி சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் நான் ஏன் அங்கீகரிக்கணும்? சரி, இயேசுக்கு முன்பாக எழுதப்பட்டது, அதனால் பழைய ஏற்பாட்டை இயேசு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். இயேசுக்கு பிறகு இவங்க வளரி வச்சதா இருக்கக்கூடாதா? இவங்க சொன்னதெல்லாம் வந்து நான் ஏன் ஏற்றுக்கணும்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், படிங்களேன், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் சொல்றாரு. whoever receives you receives me. நான் உங்களை அனுப்புகிறேன். என்ன அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்கு அடையாளமே என்ன? உங்களை அவங்க ஏற்றுக்கிட்டதை வச்சு தான் என்ன அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். புதிய ஏற்பாடு புஸ்தகங்களை நம்ம நிராகரிக்க முடியல. காரணம் என்னன்னா, இயேசு இப்படி சொல்லிட்டாரு, நான் அனுப்பின அப்போஸ்தலர்களை, அவர்களுடைய போதனைகளை, அவர்களுடைய உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இவர்களை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, இவங்களை ஏற்றுக்கிட்டாதான் என்ன ஏற்றுக்கிட்ட மாதிரின்றார். இவங்களை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் என்ன ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை எங்க அளவுக்கு கொண்டு போய் அதிகாரப்பூர்வமாக்குறாரு. என்ன நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா என் பிதாவையும் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன நீங்க ஏற்றுக்கலைன்னா என் பிதாவை நீங்க நிராகரிக்கிறீங்க. அதை போலவே அதுக்கு சமமா ஒரு தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அனுப்பப்படுதல், இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பின அந்த அதிகாரம், அதற்கு பின்ன இருந்த அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து தம்முடைய அப்போஸ்தலர்கள், அனுப்பப்படுகிற அப்போஸ்தலர்களை முக்கியப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறார். என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்னீங்கன்னா நான் அனுப்பினவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நிராகரிக்கிறதுக்கு இடம் இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படியாக ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம். இயேசு தம்முடைய கடைசி நிமிடங்களில் இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்தே, யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே அவருடைய மரணத்துக்கு நேராக நடக்கிற போதனைகள் தான். ஆகவே இந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி ஜெபிக்கிறார். 14வது வசனம், 17, 14.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு சொல்றார், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். என் வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். 16, 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். எந்த இடத்துக்கு கொண்டு வராரு? பிதா இயேசுவை அனுப்பின அந்த மகிமையான அதிகாரத்துக்கு அப்படியே இயேசு சொல்றாரு, இந்த அப்போஸ்தலர்களை நான் அனுப்புகிறேன், என்னை நீர் அனுப்பினது போலவே. ஸோ அதே அதிகாரம், அதே மகிமை, அதே இயேசுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த நிலையை அப்போஸ்தலர்களுக்கு சுட்டி காட்டி சொல்றார். என்னை நீர் அனுப்பினது போலவே, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்னை நீர் எப்படி அனுப்பினீரோ அது போலவே இந்த உலகத்துக்கு இவர்களை நான் அனுப்புகிறேன். ஸோ இயேசு ஏதோ சும்மா குறைத்து பேசல, அந்த போலவே அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அது போலவே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். 20வது வசனம் இப்போ ரொம்ப கவனிக்கணும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், யாரு இப்ப ஜெபிக்கிறார்? அந்த சீஷர்களுக்காக சொல்றார். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனிச்சிங்களா? புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நாம் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் எங்கிருந்து நான் துவங்கி வரேன், 14வது வசனத்திலிருந்து வரேன் நான். அவர் தான் அவர்கள் வார்த்தைகளுக்கு பொறுப்பு. நான் அவர்களுக்கு என் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். அவர்களை என்னை பிதா அனுப்பினது போல நான் அனுப்பியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்காக மாத்திரம் இல்லை, இவர்கள் போய் உலகமெங்கும் எங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லுவார்களோ எழுதுவார்களோ அதை அறிந்து அதை கேள்விப்பட்டு அதை படித்து விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ இயேசு அதை பாக்கியமாக, அது நல்லதென்றும், அது எதிர்மறையானதல்ல, அது நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு பிடிச்ச அப்போஸ்தலர்னு ஒதுக்கிக்கல முடியாது, எனக்கு இவர்களை பிடிக்காதுன்னு. இப்போ கூட கத்தோலிக்கர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா? பவுலுடைய நிருபங்கள் நிறைய அவங்க வாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இருக்குது, விலாவாரியாக போக மாட்டாங்க. ஆனால் இந்த 4 புஸ்தகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்குது. இதன் பிறகு தான் ரொம்ப ஓப்பன் அப் ஆகுது. இருதயம் கண்ணாடி முன்ன நிறுத்தி காண்பிக்கப்படுது மனிதன் யாருன்னு. இது வரைக்கும் அவ்வளவா தெரியல. பவுல் ரோம புஸ்தகத்தை எடுத்து எழுதும்பொழுது மனிதன் எந்த நிலைமையில் இருக்கிறான் கடவுளுக்கு முன்பாக என்பதை அப்படி வெளிப்படையாக சுட்டி காட்டுகிறார். ஆகவே இங்கெல்லாம் போயிட்டா, இன்னும் சொல்ல போனால் ரோமர் புஸ்தகத்தை கூட அவங்க வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் போய் உட்காந்து கூட்டு போய் காட்டணும்னு நினைக்கிறேன். போய் சும்மா இல்லை, டிவிலெலாம் போடுறாங்க, யூடியூப்லலாம் போடுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைவ் ஒன்று அட்டன் பண்ணி பாருங்கள், ஒரு ஆராதனையாக அட்டன் பண்ணி பாருங்கள். அவங்க பண்ணுற அக்கப்போர் பார்த்தீங்கன்னா, அன்பாகவே இருப்போம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், சென்று வருவோம், திருப்பள்ளி முடிந்தது, அப்படி போயிட்டு வரலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் என் முதுகை தான் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. நான் இங்கே இப்படி உட்காந்து சிலுவை போட்டுக்கின்னு இருப்பேன், எதையாவது ஆட்டிக்கிட்டு இருப்பேன், சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் என்னை பார்த்துட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இல்லை, உள்ளே போய் பாருங்கள். ஏன் இந்த நிருபங்களுக்கெல்லாம் வாசிக்க மாட்டுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது எதிர்மறையாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம கூட அந்த தப்பு பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பயமாக இருக்குது, வேறு பகுதியை வாசிப்போம். இயேசு சொல்கிறார், இவர்கள் மூலமாய் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னா அப்போஸ்தலர்களை குறிப்பாக முன்வைத்து சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் எழுதின இந்த புதிய ஏற்பாடுகள் நாம் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாடு இயேசு அங்கீகரித்துட்டார், அதனால் நிராகரிக்க முடியலன்னு சொல்லிடலாம். புதிய ஏற்பாட்டை நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு தான் சொல்கிறாரு, நான் அனுப்பினவர்கள் அவர்கள், நான் கொடுத்த வார்த்தைகளை தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றார். இந்த ஒரு இடத்துல இந்த கேள்வி வருது. எந்த கேள்வி வருது? அப்போஸ் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15
1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும், கேபானா பேதுரு, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். யார் இந்த 12? யூதாஸ் தான் செத்து போயிட்டாரு. அப்போ இந்த 12 யார்? இந்த பேதுரு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு வீட்டு அறையில் உட்காந்துருக்கும் போது, இவரே எழுந்து நின்று யூதாஸ் இடத்த யாருன்னா நிரப்பணும், அதனால் நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்குறோன்னா, ஒரு 2 பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். பண்ணுற அட்டகாசம் பாருங்கள். 2 பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 2 பேரில் சீட்டு குலுக்கி போடுறோம். அதில் ஒருத்தரை நீர் யாருன்னு தேர்ந்தெடும். இந்த 2 நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு அந்த 1 அவருக்கு கொடுக்குறீங்க? அதுவும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சீட்டு குலுக்கி போட்டு அதில் நீர் 1 எடும். இந்த குழந்தைங்க எதனா ஒன்று கூப்பிட்டு எதையாவது ஒன்று எடுக்க சொல்கிற மாதிரி அவரை கடைசியாக சீனு கூப்பிட்டு வராங்க பாருங்கள். நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா அவரை பற்றி வேறு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. மற்ற சீஷர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். இவர் பேதுரு இந்த அவசரப்பட்டு இந்த 2 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தரை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து, சீட்டை கூட இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இவங்களே எடுத்துக்கிட்டு கடவுள் அங்கீகரிச்சிட்டாராக்கும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் ஊழியம் செஞ்ச மாதிரியும் அவர் யாருன்னு எந்த தகவலுமே கிடையாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம்ல, ஏன்னா பவுல் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பவுல் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எது கேட்கணும்? பவுல் வந்து சீஷனே கிடையாது, இயேசு தெரிந்தெடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. 6 அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்த அந்த முதல் நூற்றாண்டில் பவுல் கடிதம் எழுதும்போது ஒரு 30 ஆண்டுகள் இடைவேளைக்குள்ளே எழுதுகிறார். இயேசு உயிரோடு எழுந்த காலத்திலிருந்து அந்த 30 ஆண்டுக்குள்ளே அவர் கடிதம் எழுதும்போது அவர் உயிரோடு எழுந்து பார்த்தவங்க சில பேர் இன்னும் கூட உயிரோடு இருக்கிறாங்க, வேணா போய் கேட்டு தெரிஞ்சுங்க, உண்மை அது அப்படின்றதுக்காக சொல்கிறார். 7 பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு, யாக்கோபுனா இயேசுவுடைய உடன் பிறந்த சகோதரர், யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். அதன் பிறகு நிறைய பேரை தேர்ந்தெடுத்து இவர்களும் அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் சுவிசேஷ வேலைக்காக. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். 8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியான போன்ற எனக்கும் தரிசனமானார். அவர் என்ன சொல்றாரு, எப்போ அவர் உயிரோடு எழுந்ததை நான் பார்த்தேன், எனக்கும் தரிசனமானார், எனக்கும் தரிசனமானார். ஏன்னா இவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க, அப்போஸ்தலர்களே ஏற்றுக்க மாட்டுறாங்க. என்னப்பா யார் நீ அப்படின்றாங்க. ஏன்னா நீ நிறைய கிறிஸ்தவர்களை கொலை பண்ண, இப்போ எங்களையும் இப்போ இதுக்குள்ளே பூந்துட்டு ஏதாவது கொலைப்படி பண்ணலான்னு வரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. 9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. என்ன சொல்ல வர்றாரு, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அப்போஸ்தலன்லாம் என்னை அழைக்கக்கூட நான் தகுதி கிடையாது. ஆகிலும் 10 நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த 12 பேரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது. அவர் சொல்கிறாரு, கடவுள் என் கூட இருந்து இதெல்லாம் பண்ணுறாரு, நான் பண்ணலை, நான் ஒரு அப்போஸ்தலர், தகுதி கூட கிடையாது அப்படின்றார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நிராகரிக்கிறதுக்கு இது காரணமாக சொல்கிறேன். வேதத்திலேயே நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலையும் அதற்கான பதில் அவர் சொல்கிறார். கலாத்தியால் இருந்த யூதர்கள் சிலர் இயேசுவை விசுவாசித்த பிறகு அவர்கள் பவுலுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பவுலுடைய போதனைகளை அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறார். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், என்ன சொல்றாரு, இயேசு எனக்கு அவர் யார் என்பதை புரிய வைத்த பிறகு நான் உணர்ச்சி வசப்பட்டு
சில மனுஷர்கள்லாம் நீயும் போயா, நீயும் ஏதாவது செய்யான்னு சொல்லும் போது கூட மாம்சமும் ரத்தமும் உணர்ச்சிகளை தூண்டிவிட்ட போது நான் அந்த மாதிரி முடிவு எடுக்கலை. ஏன்னா சீஷர்கள் தான் சொல்கிறாங்க, 3.5 வருஷம் அவர்கிட்ட உட்காந்துனாங்க. ஹலோ, 3.5 வருஷம் அவர் பாதத்தில் உட்காந்து அவர் எங்களை அனுப்புனார். எங்களை வேணால் ஜனங்க ஏற்றுக்குவாங்க, உண்மை எப்படியா ஏற்றுக்குவாங்க? அதுக்கு தான் சொல்கிறார், நான் உணர்ச்சி வசப்பட்டு கிளம்பி போல, எனக்கு முன்னே 18 3 வருஷம் சென்ற பின்பு இருங்க, 17 வாசிக்கிறேன். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகலை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் தேவன் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு பவுல் சொல்கிறாரு, நான் உணர்ச்சி வசப்பட்டு போய் அப்போஸ்தலர்களிடத்தில் போய் கர்த்தர் என்னை சந்திச்சாரு, என்னையும் நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்கள் ஊழியத்தில் என்னையும் பார்ட்டாக வச்சுக்குங்க, நானும் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி நான் போகலை. எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அரபு தேசத்துக்கு போயிட்டாராம். எருசலேமுக்கு போல, அரபு தேசத்துக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டார். போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வராரு பாருங்க, 18. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. பேதுருவை பார்த்தேன், அப்போஸ்தலராகிய தேவனுடைய சகோதரனாகிய இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபை பார்த்தேன். வேற யாரையும் போய் நான் பார்த்து என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கெஞ்சலாம் இல்லை. 20 நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். தேவன் அவர் சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிலர் கீழே இருந்து ஜால்ரா போட்டு அவங்க பண்ணுறதோடெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாள் பாஸ்டருக்கு கூட சிலர் சுத்தினா அவங்களும் பாஸ்டர் ஆகிடுறாங்க. இந்த சென்னையில் மட்டும் தடுக்கி விழுந்தா போதகர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி போதகரானாங்க நினைக்கிறீங்க? நான் வர்ற வரைக்கும் 2 பாட்டு பாடுன்னு சொல்லி மைக்கு கொடுத்துருப்பாரு, அவர் பாஸ்டர் ஆகிடுறார். சத்தமாக ஜெபம் பண்ண தெரிஞ்சா பாஸ்டர், இன்னார் ஊழியக்காரர், எல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் சின்ன பையன் அவனை அப்போஸ்தலர்னு போட்டுக்கிறான். அப்போஸ்தலர்னா யார் தெரியுமாப்பா? போய் ஊராக போய் சபையை நிறுவனம்பா, ஊராக போய் சுவிசேஷத்தை சொல்லி பல சபைகளை நிறுவனம். அப்போ தான் பண்ணி அப்போஸ்தலர். சும்மா ஒரு இடத்துல ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு நீ அப்போஸ்தலர் ஒன்று அழைத்து கொள்ள முடியாதுப்பா. அது ஒரு பெரிய கனமான ஊழியம், அது ஒரு பெரிய மதிப்பான விஷயம். போதகர் அழைத்துக்கிறதே தவறு நினைக்கிறேன் நான். என்ன நிலைமைக்கு வந்துடுறோன்னா, பாஸ்டர் பிள்ளை பாஸ்டர் ஆயிடணும், இல்லைன்னா சபையில் நல்லா சத்தமாக பேச தெரிஞ்சால் பாஸ்டர் ஆயிடணும். இப்படி தான் ஆயிடுறோமே தவிர, பவுல் தான் இதான் சொல்கிறாரு, இந்த உணர்ச்சி வசப்பட்டு வர்ற விஷயம் கிடையாது இது. அடுத்தது, நான் போய் இந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒரு ஊழியக்காரனாக மாறல. அடுத்து நான் சொல்கிறது பொய் கிடையாது, ஏன்னா தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஸோ இவர் இந்த பழைய ஏற்பாட்டை நிராகரிக்கிறது நம்மளால் முடியாது. ஏன்னா இயேசுவே அதுக்கு பின்ன நின்றுட்டு சொல்கிறாரு, நான் அனுப்பினவர்கள் அவர்கள், நான் அழைத்தவர்கள் அவர்கள், ஆண் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்போ 3 வருஷமாக இவர் என்ன பண்ணியிருந்தார்? அரேபியா தேசத்தில் போய் என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 3.5 வருஷம் அவர் கூட தான் அவர் பாதத்தில் உட்காந்துட்டு கிடந்தோம், நீ இன்றைக்கி வந்துட்டு நீயும் உன் அப்போஸ்தலன் அழைச்சிக்கிறியா, நீயும் ஊழியக்காரன் அழைச்சிக்கிறியா, எல்லாம் வேலைக்காகாது, உன்னெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அதுக்கான பதில் சொல்கிறாரு. அரேபியாவில் போய் நான் இருந்தேன், அங்கே உட்கார்ந்துருக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் தான் இவைகள். நீங்கள் எப்படி அவர் பாதத்தில் உட்கார்ந்தீங்களோ அது போல் 3 வருஷம் நானும் போய் பாதத்தில் உட்கார்ந்தேன் அப்படின்னு. அதனால தான் கல்லூரிகள்லாம் பைபிள் காலேஜ்லாம் 3 வருஷம் பைபிள் காலேஜ் நடத்துவாங்க. ஏன்னா இந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் நடத்துகிறாங்க. போய் இயேசுவின் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கிட்டு வர்றது. நான் 8 வருஷம் கிட்ட உட்காந்தேன், இன்னும் உட்காந்துட்டுருக்கிறேன், டெய்லி உட்காடுறேன் நான். அவர் பாதத்தில் உட்கார்ந்து போதிக்கிற வேலையை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அரேபிய தேசத்தில் போய் 3 வருஷமாக நான் உணர்ச்சி வசப்பட்டு ஊழியத்துக்கு வரல, என்னால் பேச முடியும், எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி நான் வரல.
நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் முடிவெடுக்காம நான் போய் அரேபிய தேசத்தில் 3 வருஷம் போய் உட்கார்ந்து அவர் என்ன எனக்கு போதித்தாரோ, இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்றார். 3வது விஷயம், இதுவும் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, இயேசு வேத வசனங்கள் என்னை பற்றியது என்ற ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திவிட்டார். அவர் என்ன சொல்றாரு? ஆல் த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர் அண்ட் த ஃபோக்கஸ் ஆஃப் ஆல் த ரைட்டிங்ஸ் இஸ் அபவுட் மீ. எல்லாம் இந்த வேத வசனம் சொல்லுகிற அத்தனையும் என்ன பற்றியது அப்படின்னு தன்னை எழுதிய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார். என்னை பற்றிய வார்த்தைகள் இவைகள். பழைய ஏற்பாட்டில் புறாவை கொண்டு வந்தாங்க பலி செலுத்த. நான் சொன்னேன், பலியை கடவுள் அனுமதிக்கவே இல்லை, விரும்பவே இல்லை. பலின்றதே அவருடைய மனதில் கிடையாது. இவங்க வந்து பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தி கடவுளுக்கு இதெல்லாம் திருப்தியை நினைச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் அதை அனுமதித்தார். நல்லா கவனிச்சிங்க, அவர் அதை செய்ய சொல்லலை, அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார் அப்படின்னா, அத்தனையும் கிறிஸ்துவை மனதில் வைத்துக்கொண்டு. பலி செலுத்த வாய்ப்பில்லாதவன் சிறு குருவிகளை எடுத்துட்டு வந்தான், பறவைகளை கொண்டு வந்தான், மிருகங்களை கொண்டு வந்தான், ஆட்டு கடாக்களை கொண்டு வந்தான், காளையை கொண்டு வந்தான். இப்படி குவியல் குவியலாக கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. அத்தனையும் எதற்கென்று நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக யாத்திராகம புஸ்தகத்திலிருந்தே நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை அவ்வளோ செய்கிறாங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் ரத்தமாக அப்படியே கிடந்து பாருங்க. பொண்ணுனால கட்டின ஆலயத்தில் குவியல் குவியலாக கொண்டு வந்து மிருகங்களை பலி செலுத்தி அவருடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறான். அவனுக்கு பத்தலை, அவனுக்கு அது திருப்தியாக இல்லை. இவ்வளோ பலி செலுத்தியிருக்கிறோம், இவ்வளோ ரத்த காடாக இருக்குது ஆலயமே. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு நினைக்கிறத விட்டுட்டு அடுத்து வேறு என்ன செய்யலான்றதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்? இன்னும் பலி செலுத்தணும்னு தோணுது அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறான்? அந்த டைமில் ஒரு ஆர்டரை போட்டு உடனே டக்கு டக்குன்னு க்ரியேட் பண்ணுறாங்க இடத்த. திரும்பவும் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி இன்னும் மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்துகிறாங்க. பலிகளாக செலுத்துனாங்க. ஏன் பலி செலுத்துனாங்கன்னு நினைக்கிறீங்க? யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் இயேசு அவரிடத்தில் ஞான ஸ்நானம் எடுக்க வரும்பொழுது யோவான் ஸ்நானன் அதை சுட்டி காட்டுகிறான். ஏன் பலி செலுத்துனீங்க, இவ்வளோ நாளாக பலி செலுத்துனீங்களே, அது எதுக்குன்றத யோவான் ஸ்நானன் சொல்கிறான். யோவான் 1 அதிகாரம் 36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, யாரு? யோவான் ஸ்நானன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஸோ ஆட்டுக்குட்டி என்கிற இந்த கான்செப்ட் பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள்லாம் எதுக்கு என்பது காட்டுகிறான். மெய்யான பலி ஆகிய இயேசுவை குறித்ததே அவைகள் எல்லாம். அந்த பலிகள் பழைய ஏற்பாட்டில் செலுத்தின அத்தனை பலிகளும் இந்த ஆட்டுக்குட்டி பலியாக போகிறதற்கு ஒப்பனையாக நடந்தது. ஆபிரகாம் தன் பிள்ளையை கொண்டு போகும்போது கர்த்தர் அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்துகிறார். அப்போ சொல்றாரு, உன் பிள்ளையின் மேல கை போடாத, உன் பிள்ளையின் மேல அந்த கத்தியை போடாத, உன் பிள்ளை எனக்கு நீ ஒப்பு கொடுக்க வந்தது நிமித்தம் நீ எனக்கு எவ்வளோ பயந்துருக்கிறாய் என்பதை காண்பித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, சொல்லாம சொல்றாரு, இந்த ஆட்டை எடுத்து உன் பிள்ளைக்கு பதில் பலி செலுத்து அப்படின்னு சொல்லாமல் எந்த விஷயத்தை சொல்ல பார்க்குறாருன்னா, இன்றைக்கு உன் மகனை தவமிருந்து பெற்ற மகனை கொண்டு வந்து நீ பலி செலுத்த வந்த, துணிஞ்ச, கையை கூட ஓங்கிட்ட, நான் தடுத்தேன். ஒரு நாள் என் பிள்ளையை நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன், அன்றைக்கு நான் அதை தடுக்க மாட்டேன். என் பிள்ளையை நான் முழுமையாக நான் ஒப்பு கொடுப்பேன், உலகத்துக்காக ஒப்பு கொடுப்பேன், உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அதை காண்பித்தார். உன் பிள்ளை நீ ஒப்பு கொடுக்க துணிந்தது போல உலகத்துக்கே என் குமாரனை நான் ஒப்பு கொடுப்பேன். அப்போ இந்த மரணத்தை சுட்டி காட்டுறதுக்காக தான் இவ்வளவு பலிகளும் அவர்கள் செலுத்தினார்கள். எல்லாமே அதுக்காக தான் செலுத்தினாங்க. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4
16வது வசனம். இயேசு பலியாக போகிறார். ஸோ நிஜம் பலியாக போகிறது. நிழல் இனி அவசியம் இல்லை. நிழலுடைய உதவி எது வரைக்கும் தேவையாக இருந்தது என்றால் நிஜத்துக்கு நேராக கொண்டு வரப்படுற வரைக்கும். நிஜத்துக்கு நேராக கொண்டு வந்த பிறகு நிழலுடைய உதவி கவனிங்க. நிஜத்துடைய உதவி எவ்வளோ வந்த பிறகு நிழலுடைய அவசியம் இல்லை. நிழலுடைய அவசியம் ஏற்பட வேண்டியதில்லை. அப்போ இயேசு இந்த வேத பகுதியில் மன்னியுங்கள், கொலோசேயர் 2ஆம் அதிகாரம், கொலோசேயர் 2. ஸோ பழைய ஏற்பாட்டில் கடைப்பிடிச்ச பலிகள், பண்டிகைகள், அனுசரிப்புகள் எல்லாமே இந்த கிறிஸ்துவை பற்றியது என்பதை வேத வசனத்தின் மூலமாக இயேசு காண்பித்ததை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கேன். இருந்தாலும் பவுல் சொல்லுகிறதை காட்டுகிறேன். 16. ஆகையால் போஜனத்தை குறித்தும் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது 2:16 பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இதுக்கு முன்னாடி கடைப்பிடிக்கலைன்னா குற்றப்படுத்தப்பட்டார்கள். ஏன் கடைப்பிடிக்கலை, நீ பலி செலுத்துவதை ஏன் நிறுத்தின அப்படின்லாம் குற்றப்படுத்தினாங்க. இப்போ இந்த பண்டிகைகள், இந்த அனுசரிப்புகள், இதெல்லாம் நிஜம் வந்த பிறகு நிழலுடைய உதவி தேவையில்லை. ஸோ நிஜம் நிறைவேற்றி விட்டது. கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அதனால சொல்றார், ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இப்போ கவனிங்க, அவைகள் எவைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தவைகள் வருங்காலத்துக்கு நிழலாய் இருக்கிறது, வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவை பற்றியது தான் அது. பைபிளுடைய முடிவு என்ன? பைபிளில் நான் பூ போடலாமா, நான் நகை போடலாமா, நான் செருப்பு போடலாமா, நான் இந்த உடை உடுத்தலாமா, நான் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது விஷயம் கிடையாது. நிறைய பேர் பைபிள் எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கு தான் இப்போ உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நாள் ப்ரேயருக்கு வந்திருக்கிறாரு. அவர் நான் செருப்பு போட்டு ஷூ போட்டுக்கிட்டு இருந்தேன் கோயிலில். என் கூட நின்று அத்தனை பேரும் ஷூ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு ஒரே கோபம் அவருக்கு. போய் 1 மாதம் கழித்து அதிகாலையில் வீட்டுக்கு வந்து அதிகாலையில் கதவை தட்டி, கர்த்தர் உன்னிடத்தில் என்னை அனுப்பினார், நீ செருப்பு போடுவது தவறு. ஏன்னா அவருக்கு ஒரு வசனம் பைபிளில் இருக்குது, அது அவருக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்குது. இது இப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன். எல்லாம் கவனிச்சிங்களா? உடுத்துறதும் சாப்பிட்றதும் இதுதான் பிரச்சனையா? இதை தாண்டி மனிதர்களை அன்பு கூறுவதும், ஒருவரோடு ஒருவர் நட்புறவாக இருக்கிறதும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறதும், சமாதானமாக இருக்கிறத அது பெருது இல்லை. இந்த செருப்பு போட்டது தான் நமக்கு பிரச்சனை, ஷூ போட்டது தான் பிரச்சனை. அவர் பாருங்க, அதே மனசில் வச்சு இருந்துருக்கிறார். நான் போனவனும் கைட்டி போட்டு உள்ளே போயிடுவேன். நான் ஷூ தான் பிரச்சனையா? சிலர் என்ன சொல்கிறாங்க, பைபிள் எப்படி சொல்லியிருக்கேன், எனக்கும் தெரியும் பைபிளில் அடுத்து எங்கே சொல்லியிருக்கணும், எனக்கு பதில் சொல்லணும். அரேபிய தேசங்களில் நீங்கள் ரொம்ப நாள்லாம் ஷூ போட முடியாதுங்க. காலில் செருப்பு கூட ரொம்ப நேரம் போட்டுன்னு முடியாது, வேர்த்து போயிடும். ரொம்ப வனாந்திரத்தில் வேலை செய்கிறவங்க காலெலாம் ரொம்ப அரிக்கும். அதனால் செருப்பு போட்டுக்கிட்டு அந்த மணல் மேலெல்லாம் நடக்க முடியாது. இதே லண்டனில் நான் இருந்தேன் பாருங்க, 2 சாக்ஸ் போட்டுக்கிட்டு ஷூ போட்டு வச்சுருந்தேன் பாருங்க. நான் இங்கே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த சொட்டுரு சூப்பர் பாது, 5000 ரூபாய் பாது, நல்லா இருக்கும். அது 5000 ரூபாய் நமக்கு அப்போ பெரிய காசு. நல்ல சொட்டுரு, நல்ல ஷூ வாங்கி கொடுத்தாரு. அங்கே போய் கொஞ்சம் தூரம் பாதி ஊருக்குள்ளே தாண்டும் போதே கால் வழியாக இறங்குது காற்று. வாங்கி கொடுத்த கோட்டு ஒரு புரோஜனம் கிடையாது, ஒரு சல்லிகை புரோஜனம் கிடையாது. அங்கே நாங்கள் இந்தியர்கள் வாங்கிட்டு போன கோட்டு ஒரு புரோஜனம் கிடையாது. அங்கே இருக்கிற எங்கள் பிரின்சிபல் வந்து, என்னப்பா குளிரில் இப்படி கஷ்டப்படுறீங்களேன்ட்டு. ஏன்னா நிறைய நேரத்தில் பெட்ஷீட்டை போத்தின்னு உட்காந்து கிடந்தோம் பாருங்க. நாங்கள் குளிர் தாங்க முடியல. அவர் காசை கொடுத்து 10,000 ரூபாய் கையில் கொடுத்து போய் கோட்டு வாங்க அனுப்பினார் பாருங்க. போய் ஒரு துணி எடுத்தால் 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு இருக்குது. நம்ம ஆளுங்க சைனா கடையாக தேடின்னு இருந்தோம். ஏன்னா நம்ம ஆளுங்க எங்கேயாவது கம்மி விலையில் எதாவது கிடைக்குதா, 3-10 எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு. அங்கே போனால் எல்லாம் காஸ்ட்லி. அதுக்கு தான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பினார், போய் வாங்கிக்கோங்கன்னு. வாங்கி போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, காற்று உள்ளே வரவே இல்லை.
இதே லண்டனில் மோசே இருந்திருந்தா கர்த்தர் அவனை பார்த்து உன் பாதரட்சியை கழட்டி போடுறாருன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்படி விழுந்திருப்பாங்க. ஏன்னா காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போயிருக்கும். இதே அமெரிக்காவில் இருக்கிறவனை பார்த்து உன் பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லியிருக்க மாட்டார், உன் தொப்பியை கழட்டி போடுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தொப்பி தான் பெருமை. அவங்களுக்கு தொப்பிக்காக அவனை பாருங்கள், நீங்கள் உடம்புலலாம் சுட தேவையில்ல, அவன் தொப்பியை சுட்டிங்கன்னா, மற்றவங்க எதிரில் அவன் தொப்பியை கரெக்டாக குறி பார்த்து சுட்டிங்கன்னா போய் தூக்கு மாட்டின்னு செத்துருவான். ஏன்னா அவன் கௌரவம் பெருமை எல்லாம் அந்த துப்பாக்கியில் அந்த தொப்பியில் இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு துண்டு மேலே இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு காலத்தில் துண்டு மேலே வச்சுருந்தானுங்க. ஸோ கடவுள் எந்த இடத்துல இருந்திருப்பாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேசியிருப்பார். செருப்பை கட்டி போடுடா, செருப்பை முக்கியப்படுத்தலை, செருப்பு பெரிய விஷயம் இல்லை, இருதயம் தான் பெரிய விஷயம். முகத்தை பார்க்கிற மனிதர்களுக்கு மத்தியில் கடவுள் இருதயத்தை பார்க்குறார். அதனால் என்ன சொல்கிறாரு பவுல், என்ன சொல்கிறாரு, இது கிறிஸ்துவை பற்றியதுன்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் செலுத்துறதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் கடைப்பிடித்தோம், ஆனால் இப்போது அது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். கொலோசையர் 2 அதிகாரம் 18. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியால் வளர்ந்தெறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், என்னவா இவ்வளவு காரியத்திலையும் பின்னி பிணைந்து கொண்டு போய் கரெக்டாக தலையாண்ட நிறுத்துது யார்? அந்த தலை கிறிஸ்து. நம்ம இந்த பின்னிட்டு இருக்கிற விஷயத்திலே கேள்வியை எழுப்பிட்டு உட்காந்துருக்கிறோம். அவர் தான், அவரை போய் பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் 19 தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, கிறிஸ்துவுக்கு ஆராதனை செலுத்துறதை விட்டாங்க, காணாதவைகளிலே துணிகரமாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பொய்யான தாழ்மையெல்லாம் சொல்லி தருவாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. மாயமான தாழ்மை, இதெல்லாம் சும்மா ஃபேக்கு. இதெல்லாம் விற்று, அதெல்லாம் விற்று, இதெல்லாம் இழந்துரு, அதெல்லாம் இழந்துரு, இதெல்லாம் சாப்பிடாத, அதெல்லாம் பண்ணாதுன்னு சொன்னால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அது உங்களை அதிலிருந்து விலகி போகலாம் முயற்சி செய்வாங்க, அதை விட்டுருங்க அப்படின்றார். 20 நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் யோசனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன சொல்றாரு. இந்த சாப்பிடாத, உடுத்தாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இந்த வெளி தோற்றத்தை தான் பெருசாக ஆக்குறாங்களா? அடுத்த வாரம் அந்த இயேசு போதித்த அந்த போதனைக்கு வரேன். இயேசு வெளி தோற்றத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருப்பார், அதுக்கு வரப்போகிறேன். இதெல்லாம் பெருசுப்படுத்துறீங்களா? இதுதான் முக்கியப்படுத்துறீங்களா? இதெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. 22 இதெல்லாம் அனுபவித்து அழிந்து போகிற விஷயம்பா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய கடவுள் இதெல்லாம் கோச்சிக்க போகிறது இல்லை. நீ என்ன உடுத்துற, நீ என்ன சாப்பிட்ற, சரி உடுத்துறதை பற்றி பேச மாட்டீங்களா? ஏன்னா என்ன உடுத்துறோன்னு அவங்கவுங்களுக்கு தெரியுங்க, எப்படி உடுத்தக்கூடாதுன்னு தெரியுங்க. ஹலோ, ஏன்னா ஒரு பாஸ்டர் இப்படியே பேசினாரு பாருங்க, லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கிற சகோதரியே. இப்போ இவருக்கு லிப்ஸ்டிக் தான் இவருக்கு பிரச்சனை. அந்த பிள்ளையை எப்பயோ வாய்ப்பு கிடைக்குதுன்னு தேய்ச்சிட்டு வருது. சரி சர்ச்சுக்காவது மேக்கப் பண்ணிட்டு போவோன்னு வருது அந்த பிள்ளை. சிலர்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் லேட்டுன்னு தெரியல, ரொம்ப மேக்கப் பண்ணுறீங்களோ, தேய்ச்சிட்டு கிளம்பி வரீங்களோ? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் செய்கிறதுனா இப்போ வேர்வை வந்துச்சு பாருங்கள், இந்த அனலில் எல்லாம் கம்மியாக போயிருக்கும் பாருங்கள். இந்த அனலில் எல்லாம் உருகி ஊற்றும். நீங்கள் நினச்சின்னுக்கிற மாதிரி ஒன்றும் கடவுள் அதை பற்றி அவருக்கு எந்த வைத்தெரிச்சலும் கிடையாது. நீங்கள் நல்லா உடுத்தணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றது கடவுளுக்கு பிரியம். அதனால் அதெல்லாம் அவரே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். 23 இதை வாசிப்போம், முடிக்கலாம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனைகள். சுய இஷ்டம்னா பிரபு பாஸ்டருக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா பிடிக்கும், பிரபு பாஸ்டருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய சபைகளில் போதகர்களுக்கு இந்த ஒழுக்கங்கள்லாம் பிடிச்சிருக்குது. அவருடைய சுய ஐடியாலஜி இதெல்லாம்
பெண்கள் இவ்வளோ தூரம் ஜாக்கெட் போடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? இப்போ கூட போடுறாங்க சில சபைக்கு போனீங்கன்னா. ஐயா கத்தோலிக்கர்களை மட்டும் பேசுகிறீங்களேன்னு. பெந்தகோஸ்தேக்காரங்களை தான் இப்போ பின்னிங்கன்னு இருக்கிறோம். இன்னொரு பெந்தகோஸ்தேக்காரங்க இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம் நம்பின்னு இருக்கிறவங்க, சிபிஎம்காரங்க. அவங்களுக்கு என்னன்னா பெண்கள்லாம் இவ்வளோ தூரம் உடுத்தணும், இவ்வளோ தூரம் ஜாக்கெட். அவங்களே சொல்லிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா அப்படி போட மாட்டேன்னு சொல்கிறவங்கள என்னையா பண்ணுவீங்க? 1 வருஷம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீ வேறு ஏதாவது சபைக்கு போடணும்னு நாங்களே சொல்லி அனுப்பிடுவோம். அப்போ கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வரல. கிறிஸ்து எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எனக்கு என்ன செய்திருக்கிறார், இதெல்லாம் சொல்லித்தர மாட்டீங்க. உங்கள் சுய இஷ்டமான ஆராதனையை தான் சொல்லி தருவீங்க. அப்புறம் மாயமான தாழ்மை, தாழ்மைன்ற பேரில் 2 முறை பயன்படுத்துகிறார். பொய்யான தாழ்மை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுல்ல, அதனால் ஏற்றுக்கிறாங்க சில பேர். ஆனால் மாயையான தாழ்மை. சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் சரீரத்தை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பணக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஏழைகள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஏழைகள் ரொம்ப வசதி இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது போதகர்கள் என்ன நினச்சாங்க, இப்போ எல்லாம் யூனிஃபார்மாக இருப்போம், ஒரே உடையில் எல்லோரும் இருந்தால் இது வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் மினுக்கிற வஸ்திரத்தோடு வரீங்க, அவங்க ரொம்ப சாதாரண ட்ரெஸ்ஸில் வராங்க, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்துகிறது போல் இருக்குன்னு சொல்லி தான் இந்த பொண்ணை உடுத்தாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னது சரியே கிடையாது. ஆனால் இவங்களை ஞானம் என்கிற பேர், நல்ல விஷயம் தானே ஐயா, எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்தால் நல்லது தானேயா அப்படின்ற மாதிரி பேர் கொண்டு இருந்தாலும், இப்போ கவனிங்க, இதை வாசித்து முடிக்கிறேன். இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய, மாம்சத்துக்கு உதவி செய்யுமே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போது ஐயா பிரசங்கம் எதுக்குயா அப்படி? இப்போ உட்காந்து இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உங்கள் சரீரத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணல. எனக்கு வேறு நேரத்தை எடுத்துக்குவேன் உங்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி தர்றதுக்கு. நான் வேறு ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டு கூட சொல்லி தருவேன். கரெக்ட் டைம் வாங்க, பாட வாங்க, ஆராதனை செய்யுங்க, இப்படி நல்லா உடுத்துங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு ஒழுக்க குறைகிற விஷயமா இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதை வேறு நேரத்தில் எடுத்துக்குவேன். நான் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். உங்கள் பிள்ளைங்க சரியில்லையா, இப்படி இருக்காங்கய்யான்னா இப்போ நான் சொன்னால் சில பேர் கேட்பாங்க, அது கொஞ்சம் தைரியமாக நான் பேசுவேன். உங்களால் சொல்ல முடியல, அதனால் நான் சொல்லலாம். ஆனால் பிரசங்கத்துக்கு அது தேவை கிடையாதுங்க. அதை ஒரு வசனத்தெல்லாம் சுட்டி காட்டி இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த வசனத்தை திறந்து இந்த கால வேளையில் நான் எதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்றால், எல்லாவற்றிற்கும் முக்கியமான நபராக இருக்கிற கிறிஸ்துவை உங்களுக்கு நான் காண்பிக்கணும். அவர் யார், அவர் எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எப்படி உங்களை அறிந்திருக்கிறார். 4 விஷயம் சொல்கிறேன். சமாதானத்தோடு இங்கேருந்து போங்க. இங்கேருந்து போகும்போது அப்படி தான் போகணும். இந்த இயேசு எனக்கு என்னவா இருக்கிறார்ன்ற அறிவு, அதனால் உண்டாகிற ஒரு சமாதானம், அதில் நிலை கொண்டிருக்க பாருங்க. விகற்பமாக பார்க்குறது, உடை உடுத்தினவங்களை தவறாக பார்க்குறது. ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் புகை நல்லா விடுறாரு பாருங்க, நல்லா. நான் அங்கே பக்கத்தில் வர்றேன்றது அவருக்கு தெரியல, ஃபோன் ஊதின்னு இருக்கிறாரு. நான் போயிட்டேன் பாருங்க, பக்கத்தில் திடீர்னு என்னை பார்த்தா உடனே வாய்க்குள்ளவே அடைச்சாரு பாருங்க அந்த புகையை இருந்துற பாருங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல ஐயா, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பிரசங்கத்தில் கூட அதை சொல்ல மாட்டேன், சொல்லிட்டேன். இப்போது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த புகையை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கய்யா அப்படின்னு. ஐயா சாரியா சாரியா சாரியான்ட்டார். இப்போ அவருக்கு தெரியாதா அது உடல் நலத்தை கெடுக்கும்னு தெரியாதா, அது அவர் வாழ்க்கையை கொன்று கொண்டிருக்கிறது தெரியாதா? தெரியும். இதுக்கு ஒரு பிரசங்கர் தேவையா? அவரை மைக்கு போட்டு அசிங்கப்படுத்தணுமா? அவசியமே கிடையாது. அவர் அதை விட்டார், நம்ம விட மாட்டோம். அன்றைக்கி பிடிச்சதையே மனசில் வச்சுக்கிட்டு, அன்றைக்கி பார்த்தேன் நீ பிடிச்சிருந்த, நீ கம்யூனியன் எடுக்கக்கூடாது, நீ எல்லாம் சபைக்கு வர தகுதி கிடையாது, நீ இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு குற்ற உணர்வுகளை ஏற்படுத்துகிற இடம் கிடையாது. கிறிஸ்துதான் உங்களுடைய ஆராதனை, வேத வசனம், போதனையினுடைய மையமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம், இயேசு உங்களை நேசிக்கிறார்.
இந்த வேத பகுதிகள் அதை உங்களுக்கு காண்பிக்கிறதா? இந்த போதனைகள் அதை உங்களுக்கு காண்பிக்கிறதா? இந்த பிரசங்கியார் அதை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? இந்த சபை அந்த வேலையை செய்தா? இயேசு உங்களை நேசிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். இந்த சமாதானத்தில் வாழ பாருங்க. இயேசு என்னை நேசிக்கிறாருன்னும் போது என்னை யார் நேசித்தா என்ன, நேசிக்கலைன்னா என்னன்ற கவலை உங்களுக்கு அதிகமாக வராது. நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க, ஏங்கிக்கு தவிக்க மாட்டீங்க. பிள்ளைங்க நேசிக்கலனா, கணவன் நேசிக்கலனா, மனைவி நேசிக்கலனா, இவர் நேசிக்கல, அவர் நேசிக்கல, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க முன்னேறி. ஹலோ, உங்களை விட சந்தோஷமான ஆள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. இயேசு என்னை நேசிக்கிறார். ரெண்டாவது, இயேசுவுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். நல்லா கவனிச்சிங்க, இயேசுவுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். சகலத்தையும் அறிந்தவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வலி தெரியும், உங்கள் வேதனை தெரியும், உங்கள் பிரச்சனை தெரியும், உங்கள் சொதப்பல்கள் தெரியும், உங்கள் கண்ணீர் தெரியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிக்கிற விஷயங்கள் இயேசுவுக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 2. மூன்றாவது, அவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அவர் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் உங்களை விட்டு போவார்கள். ஒத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த உலகத்திலேயே சில பேர் உங்களை விட்டு போவாங்க, உங்களை கைவிடுவாங்க, உங்களுக்கு எதிராக நிற்பாங்க, உங்கள் கூட பழக மாட்டாங்க. உயிரே கொடுப்பேன்னு சொன்ன ஆளுங்க கூட உங்களை கூட இருக்க மாட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன்லாம் நினச்சவங்க கூட உங்களை விட்டு போகலாம். இந்த இயேசு உங்களை ஒரு நொடியும் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. இவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து தான் மையம். ஐயா, இந்த கிறிஸ்துவை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இந்த கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்கள், இயேசுவுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள். இயேசுவுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். ஆமே. எனக்கு என்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும் போது நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? என்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்னவங்களே என்னை பற்றி பொய்யா சொல்கிறாங்க. என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை இன்னும் நிரூபித்து கொண்டிருக்கிறாரே. மூன்றாவது, அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் என்னோடு இருக்கிறார். நான்காவது, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், எப்பொழுதும் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். இம்மையிலும் ஏற்றுக்கொண்டார், மறுமையிலும் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற திருப்தி. இந்த 4 விதத்தில் உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளுங்கள். கறி, மீன், முட்டை தராத திருப்தி, சோறு தராத திருப்தி, பணம் காசு தராத ஒரு ஆத்ம சந்தோஷம் இந்த சத்தியத்தில் உங்களுக்கு கிடைக்கும். போய் ப்ரெஷர் கூட ஏறி இருந்தால் அப்படியே குறையும். சுகர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அப்படியே குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற கவலை, பயம் அப்படியே குறையும். ஏன்னா நீங்கள் முதல்ல ஸ்டேபிளாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். இப்போது உங்களை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வாங்க. கிறிஸ்து தருகிற சமாதானம். இயேசு சொன்னார், உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். இதெல்லாம் உலகம் தராது. இந்த நாளையும் உலகம் தராது, மாற்றி தரும், வேற மாதிரி தரும். கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டார். உங்களை நிராகரிக்க போகிறதே கிடையாது. உங்களை இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களை நிராகரிக்கவே மாட்டார். சரியா? உங்களை விட்டு சில பேர் போவாங்க, அதனால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. உங்களை விட்டு போனாலும் அவர் போவதே இல்லை. உங்களை பற்றி எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்களே, உங்களை பற்றி ஒன்றும் தெரியாத உங்களுக்கு. உங்களை பற்றி அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களை நேசிப்பேன்னு சொன்னவங்க கூட உங்களை நேசிக்க மறக்கலாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா.